ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பெண்கள் ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள். முதலில் பெண்களுக்கான உரிமையை நாம் கொடுப்போம், 117 இடங்களை பெண்களுக்கு கொடுப்போம்னு 117 இடத்துல பெண்களை நிறுத்தி இந்த முறை நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்குது. உரிமையை கொடுப்போம், வெற்றி தோல்வி இரண்டாவது என்று கருதிய நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் வாக்களிக்கணும். உரிமையை கொடுத்தவர்கள் நாம் காசுக்கு செலுத்திய வாக்குகள் நம்மை அடிமைப்படுத்தியது. இனி நாம் செலுத்துகிற வாக்கு நம்மை வாழ வைக்கும், நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை. உங்கள் வாக்கு நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கட்டும். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்கிறதாக இருக்கட்டும். கஞ்சா போதையிலே திரிகிற நமது இளைஞர்களை திருத்துவதற்கு உங்கள் வாக்கு பயன்படுத்தும். நாளைய தலைமுறை இந்த மண்ணில் நல்ல காற்று, தூய குடிநீரை பெற்று சுகமாக வாழ உங்கள் வாக்கு உதவட்டும். உங்கள் ஒவ்வொரு வாக்கிலும் எங்கள் வெற்றி மறைந்திருக்கிறது. உங்கள் வாக்கை செலுத்துங்கள். இந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவோம், சொன்னதை செய்வோம். இல்லைன்னா வேற யாருக்காவது போடுங்க. இந்த முறை வாக்கை செலுத்திட்டீங்க, ஜென்மத்துக்கும் நாங்க தோக்க மாட்டோம். ஏன்னா இவங்கள மாதிரி சொத்து சேர்த்து கொள்ளையடிச்சு வாழணுங்கிற ஆசைலாம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க தலைவனாக ஏற்று நிற்பது, தன் உயிரே போனாலும் தன் குடும்பமே செத்தாலும் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று போராடிய எங்கள் தலைவர் பிரபாகரனை தலைமையேற்று நிற்கிறோம். இங்கு எவருக்கும் நாங்கள் பயப்பட போவதில்லை, எதற்கும் ஆசைப்படவும் போவதில்லை. இந்த நிலத்தில் நாம் சிறப்பாக வாழ உங்கள் வாக்கை பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற ஏற்கலப்பையோடு நிற்கிற அந்த விவசாயிக்கு செலுத்துங்கள், செலுத்துங்கள். நாளைய தலைமுறையை வாழ வையுங்கள், வாழ வையுங்கள். நன்றி, வணக்கம். கொடுக்கணும். நல்ல கல்வியை நம் பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்கணும். இந்த திமுக அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில போய் பாருங்க, எங்கேயாச்சும் கல்வியை நாங்கள் இலவசமாக கொடுப்போம் சொல்லுவாங்களான்னு பாருங்க போய். இதே சட்டமன்ற தொகுதியில் 10 வருடங்களாக எம்எல்ஏவாக இருக்கிற ஐயா ராஜேந்திரன் அவர்கள் இந்த இடத்திலே ஏன் ஒரு கலை கல்லூரி நீங்கள் கட்டவில்லை அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், இங்கே திருத்தணி அருகிலே ஒரு கலை கல்லூரி இருக்கிறது, அதுலயே இன்னும் ஆள் சேரலப்பா, அதனால கட்டலங்கிறார். திருத்தணி எங்க இருக்குது, நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? திருவள்ளூர் நகரம் எங்க இருக்கு, திருத்தணி எங்க இருக்கு? ஊருக்கு ஒதுக்குப்புறமா கல்லூரி கட்டிட்டா எப்படிங்க ஐயா வருவாருன்னு கேட்டதுக்கு ஐயா சொன்ன பதில், கல்லூரி எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறம் கல்லூரிகள் இருக்கும், ஆனால் சாராய கடை மட்டும் எப்படி எங்கள் பேருந்து நிலையத்துக்கு எதிரே நகரத்துக்கு நடுவிலே இருக்கிறது என்ற கேள்விக்கு அவரிடத்துல பதில் இல்லை. அதுதான் இங்க சாராய பொருளாதாரம். சாராயத்தை விற்று நடத்துகிற அரசு கல்வியை இப்படிதான் தூக்கி தூர போடும். அதே நமக்கு எம்எல்ஏவாக இருக்கிற ஐயா ராஜேந்திரனுக்கு இங்கே பல கல்லூரிகள் இருக்கிறது. ஒரு அரசு கல்லூரி தரமான கல்வியை கொடுத்து விட்டால் இந்த தனியார் கல்லூரிகளுக்கு வேலை இல்லை என்பதால் இவர்கள் கல்லூரிகளை கொண்டு வர மாட்டார்கள். கொண்டு வந்தாலும் அது தரமான கல்லூரியாக இருக்காது. பெரும் முதலாளிகளுக்கு, வியாபாரிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தி நம் பிள்ளைகளுக்கான உரிமை இந்த நிலத்திலே மறுக்கப்பட்டு இன்று இந்த இடத்துல நிற்கும். இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்திலே வாக்கு கேட்கிறோம். எங்கள் அருமை பெற்றோர்கள் எல்லாரும் சொல்கிறீர்கள், சாராய கடையை மூட வேண்டும், சாராய கடையை மூட வேண்டும். யாருக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள்? சாராய கம்பெனி நடத்துபவனுக்கு வாக்கு செலுத்திவிட்டு எப்படி சாராய கடை மூடும்? கம்பெனி நடத்துபவன் எப்படி கடையை மூடுவான் என்ற கேள்வி உங்களுக்கு எப்போது வருகிறதோ அப்போதுதான் உங்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது, அறிவு வந்திருக்குன்னு அர்த்தம். கம்பெனி வச்சிருக்க எப்படிமா கடையை மூடுவான்? யாரு வந்தாலும் என்னப்பா, யாரு வந்தாலும் என்னப்பா? இந்த கேள்வியை, இந்த பேச்சை நீங்க பேசவே கூடாது. நீங்க யாரையும் அப்படியே வர வைக்கல. ஒருத்தர் சரியில்லைன்னு உடனே இன்னொரு ஆளை மாத்திட்டீங்களா? திமுக அதிமுக இந்த நிலத்தில 50 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது, சரியில்லை. யாரை மாத்தீங்க நீங்க? மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக, மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக. 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் யாரு வந்தாலும் என்ன பண்ணா? யாரு வந்தாலும் என்ன பண்ணா? யாரையும் நம்ம வர வைக்கல. நாம வர வச்சதெல்லாம் இந்த 2 கட்சிகளை மட்டும்தான். இப்போதுதான் உங்கள் பிள்ளைகள் 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே செந்தில்குமார் நான் தான் போட்டியிட்டேன். நீங்கள் கொடுத்தது தோல்வி.
19 நாங்கள் தான், நாம் தமிழர் கட்சி தான் தனித்து நிலத்தில் போட்டியிட்டது, 21 போட்டியிட்டது, 24 போட்டியிட்டது. நீங்கள் கொடுத்த தோல்வி மட்டும்தான். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல. நாங்கள் இந்த களத்திலே வந்ததை வெற்றி பெறுவதற்காக அல்ல அன்பு மக்களே, மக்களுக்கு உழைப்பதற்காக. என்று மக்கள் எங்களை ஏற்கிறார்களோ அன்று நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்கிறோம். 2010 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த களத்துக்கு வரும்போது திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று சொன்னார். அதை காப்பாற்றி விட்டோம். இன்று வரை அவர்களோடு கூட்டணி வைக்காமல் இங்கே தனித்து நிற்கிறோம். நாங்கள் சொல்கிற அத்தனையும் நாங்கள் காப்பாற்ற தயாராக இருக்கிறோம். இந்த திராவிட கட்சிகள் போல ஏமாற்றி பொய் சொல்லி இந்த நிலத்திற்கு நாங்கள் வரல. நாங்கள் நினைத்திருந்தால் 8% வாக்கு வைத்திருக்கிற நாங்கள் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்திருந்தால் 500 கோடி 50 சீட்டு என்று எங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. கோடி இந்த மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறோம். அதே நம்பிக்கையோடு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. 117 இடத்தில் பெண்களை நிறுத்தி இருக்கிறோம். திமுக அதிமுக சொன்ன பதில் என்ன தெரியுமா? பொம்பளையை நீ பார்த்தா நீங்களா நன்றி. இவங்க வீட்டுக்காரர் வந்து மட்டும் பயங்கர திமுக டிஎம்கே, அக்கா டிஎம்கே. ஆனால் எப்பவுமே வந்து என் கடைக்கு வரும்போது அக்கா வந்து இதில் இருக்காங்க, சுயத்தில் ஒரு எட்டாக்கு வந்தோன்னே எல்லா கட்சியுமே வந்து பெண்கள் நலன், பெண் உரிமை இதெல்லாம் பேசும். புதுசா வந்த டிவிக்கு வரைக்கும் பேசுது. எத்தனை சீட்டா கொடுத்தீங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா 24 சீட்டுக்கு மேல பெண்களுக்கு எந்த கட்சியும் தரல, இந்த விஜய் கட்சி உட்பட. ஆனா பெண் உரிமை பேசுவோம். நான் இதே டிபேட்ல கேட்டேன், ராஜேந்திரன் ரமணா சீட்டை கேட்டோம், ஏன் நீங்க பெண்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்க, பொம்பளைங்க இன்னைக்கு வச்சா ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ பெண்கள் உரிமைன்னு பேசுறது நிச்சயம் இல்லை. எத்தனை சீட்டு கொடுக்குறீங்க, என்ன உரிமை கொடுக்குறீங்கன்னு தான். எங்க அண்ணன் ஜெயிச்சாலும் தோற்றாலும் நம்ம உரிமையை முதல்ல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறது தோக்கிறது பெண்கள் நினைச்சாலும் செய்வாங்க. அதுக்கப்புறம் நடக்கட்டும். தோத்தாலும் பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி 117 சீட்டு கொடுத்துருக்காரு எங்க அண்ணன். அதனாலதான் பெண்கள்கிட்ட நாங்கள் உரிமையாக கேட்குறோம், விவசாய போட்டு போடுங்க. இந்த உரிமை உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கணும்னா, வேலை வாய்ப்புல அதிகாரத்தில் எல்லாத்துலேயும் கிடைக்கணும்னா நாங்கள் வென்றாதான் கிடைக்கணும் ஒழிய இந்த கூட்டம்லாம் வந்து மறுபடியும் ஜெயிச்சிருந்தா கிடைக்காது. கஞ்சா வந்து வாங்கி குடிக்கிறவனுக்கு எங்கே கிடைக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதை பிடிச்சி தடுக்க வேண்டிய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியலன்னா நம்மள எவ்வளோ பெரிய முட்டாள்னு நினைச்சு பாருங்க. நம்ம இதெல்லாம் வந்து